அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம்போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து. தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி என்று நம்மாழ்வாரைத் தவிர வேறு தெய்வத்தை அறியாதவரான மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை போற்றி பாடிய திவ்ய பிரபந்தம்தான் கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கின்ற திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்திலே நம்மாழ்வார் தமக்கு செய்த உபகாரங்கள், அதாவது தம்மை திருத்தி பணிகொண்டமை, அவை எல்லாவற்றையும் மிக விளக்கமாக தெரிவித்தார். நான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்களாலும் பொன்மையாக கருதப்படுபவனாக இருந்தேன். என்னையும் திருத்தி பணிகொண்டு அவர் எனக்கும் பேரருள் புரிந்தார். அவர் புரிந்த அருளிலே தலையான அருள் எது என்றால் அதைத்தான் கீழே 8வது பாசுரத்திலே தெரிவித்தார். அந்த வேதத்தின் உட்பொருள் என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயும் நிலைத்து நிற்கும்படி பாடினார் என்று. அதாவது வேதத்தின் பொருளாவது பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் உயர்ந்தது என்பது. ஆனால் அதே வேதத்தினுடைய உட்பொருளை நாம் பார்ப்போமானால் அது உற்றதும் உன் அடியார்க்கடிமை என்று சொல்லப்படுகின்ற பாகவத சேஷத்துவம், அதாவது அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல், அதுதான் உட்பொருள். அத்திருவாய்மொழியிலே மீதி 98 திருவாய்மொழிகளிலே அந்த எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருத்தனுடைய பெருமையை சொன்ன ஆழ்வார் பயிலுஞ்சுடரொளி நெடுமார்க்கடிமை என்று தொடங்குகின்ற 2 திருவாய்மொழிகளிலே மட்டும் அந்த அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தலை தெரிவித்தார் அல்லவா? அதுதான் வேதத்தின் உட்பொருள். அந்த உட்பொருளானது என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நிற்கும்படி ஆழ்வார் அருள் செய்தார் என்று அப்படி தெரிவித்தார் 9ஆம் பாசுரத்திலே. அதற்கு மேலே இப்படி என்னை திருத்தி பணிகொண்டது ஒரு ஆச்சரியமோ நம்மாழ்வாருக்கு. எத்தனை பேரை அவர் திருத்தி பணிகொள்ளுகிறார். எந்த விதமான பிரயோஜனத்தை எதிர்பாராமல் உலகையெல்லாம் திருத்தி பணிகொள்வது ஆழ்வாருக்கே உண்டான இயல்பு என்பதை 10வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வார் நம்மாழ்வார் உலகையெல்லாம் திருத்தி பணிகொள்ளுகிறார். எப்படி பணிகொள்ளுகிறார் என்றால் பயன் அன்றாகிலும். இப்படி திருத்தி பணிகொள்வதனாலே ஏதாவது பயனுண்டா என்று பார்த்தால் அதனால் பயனேதும் இல்லை என்றாலும் கூட ஆழ்வார் கைவிட மாட்டார். அதற்கு மேலே பாங்கு அலராகிலும். யாரை திருத்தி பணிகொள்ளுகிறாரோ அந்த திருத்தி பணிகொள்ளப்படுபவர் அவர் இதற்கெல்லாம் தகுதியற்றவராயிருந்தாலும் என்றால் அவருக்கு அந்த தகுதியை உண்டாக்கி திருத்தி பணிகொள்வார் என்பது பொருளாம். பாங்கு அலராகிலும் என்றால் பாங்கற்றவர்களையும் கூட அவர் பாங்கு உள்ளவர்களாக ஆக்கி அப்படி திருத்தி பணிகொள்கிறாராம் நம்மாழ்வார். பயன் அன்றாகிலும் பாங்கு அல்லராகிலும். என்ன செய்வார் நம்மாழ்வார் என்னால் செயல் நன்றாக, அவர்களுடைய செய்கைகள் நன்றாக ஆகும்படியாக என்று அப்படி சொல்லலாம். அல்லது தம்முடைய நன்றான செயல்களாலே என்று தம்முடைய அனுஷ்டானத்தாலே அவர்களை திருத்தி பணிகொள்ளுகிறார் என்று கொள்ளலாம். இப்படி திருத்தி பணிகொள்வான் குருகூர் நம்பி என்று திருத்தி பணிகொள்ளக்கூடியவர் யார் என்றால் அவர்தான் குருகூர் நம்பி. குருகூர் நம்பி என்று அவரையே பார்த்து அப்படி விழிப்பதாக பொருள் காட்டுகிறார். அதாவது இந்த பாசுரத்தில் குருகூர் நம்பி என்ற சொல்லானது நம்மாழ்வாரை குறித்து நேரே அருளி செய்யப்படுகிறது. குருகூர் நம்பியே என்று அவரையே பார்த்து மதுரகவி ஆழ்வார் அருளி செய்கிறாராம். பயன் அன்றாகிலும் பாங்கு அல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குருகூர் நம்பி என்று நன்றாக செயல் அப்படி கொள்ளும்படியாக அவர்களுடைய செயல் நன்றாக ஆகிவிட்டது என்று சொல்லும்படியாக
அனைவரையும் திருத்தி பணிகொள்வார் என்று இப்படி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்வதற்கு என்ன காரணம் என்றால் அவர் தம்மையே உதாரணமாக கொள்ளுகிறார் என்று கூட கொள்ளலாம். ஏனென்றால் மதுரகவி ஆழ்வார் இதற்கு முன்னர் எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் ஏதோ பல திவ்ய தேசங்களுக்கெல்லாம் யாத்திரையாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஆகாசத்திலே ஒரு பேரொளி தோன்றியது, எங்கோ வடநாட்டிலே இருக்கிற பொழுது. அந்த பேரொளியை பின்பற்றி கொண்டே வந்தவர். அந்த பேரொளி இங்கே திருக்குருகூர் என்கிற திருத்தலத்திலே ஒரு திருப்புளிய மரத்திலே அது மறைந்து விட்டது. எட்டி பார்த்தால் அந்த புளிய மரத்தினுடைய ஒரு பொந்திலேதான் இந்த நம்மாழ்வார் 16 வயது பாலகனாக வீற்றிருந்தார். அவருடைய தேஜஸையும் ஞானத்தையும் கண்டு இவர் அவருக்கு சீடராக ஆகிவிட்டார் என்கிற வரலாறு நாம் முன்னமே சொன்னோம். ஆஹா, தம்மையும் திருத்தி பணிகொண்டு இப்படி தம்மை அவருக்கு அப்படி ஆட்படுத்தி விட்டாரே, அதைத்தான் இங்கே குறித்து சொல்லுகிறார் என்று கூட கொள்ளலாம். பயன் அன்றாகிலும், அதாவது அந்த யோகத்திலே அப்படி புளிய மரத்திலே எதையும் எதிர்பாராமல் எழுந்தருளியிருக்கிற ஆழ்வாருக்கு இவரை திருத்தி பணிகொள்வதனாலே என்ன பயன்? அதனாலே ஒரு பயன் எதுவும் விளையப் போவதில்லை. இருந்தாலும் அவர் திருத்தி பணிகொண்டார். அது மட்டுமல்ல, பாங்கு அலராகிலும் என்றால் அது மதுரகவி ஆழ்வார் தம்முடைய நைச்சானுசந்தானத்திலே அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார் என்றும் கொள்ளலாம். நான் அதற்கு தகுதியானவன் அல்லேன் என்றாலும் கூட அடியேனையும் ஆழ்வார் திருத்தி பணிகொண்டாரே, கீழே தெரிவித்தாரே, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்னை புன்மையாக கருதுவர் என்றெல்லாம் தெரிவித்தாரே. அந்த பிரகாரம் இப்படி பாங்கு இல்லாதவனாயிருந்த பொழுதும் அவர் திருத்தி பணிகொண்டார் என்று அப்படி தெரிவித்தார். அப்படி திருத்தி பணிகொள்ளுபவர் யார் என்னால் அவர்தான் குருகூர் நம்பி. அவர் திருக்குருகூர் என்கிற திவ்ய தேசத்திலே அவதரித்தவராய் பூர்ண நம்பி என்றால் எல்லாவற்றாலும் நிறைந்தவர், எல்லா திருக்கல்யாண குணங்களாலும் பரிபூர்ணர் இவர். ஆகையினாலே அவரை குருகூர் நம்பி என்று தெரிவித்தார். அவர் எல்லோரையும் திருத்தி பணிகொள்ளுகிறார் என்பதற்கு ஏதேனும் வேறு உதாரணம் காட்ட முடியுமோ உம்மை தவிர என்று கேட்க உடனே தெரிவிக்கிறாராம் மதுரகவிகள், குயில் நின்று ஆல் பொழில் சூழ் குருகூர் நம்பி. அந்த திருக்குருகூர் என்கிற திவ்ய தேசம் அது எப்படி இருக்கிறது என்றால் நிறைய பொழில்களாலே சூழப்பட்டிருக்கிறது. அந்த பொழில்களிலே குயில்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த குயில்கள் என்ன செய்கின்றன? அவ்வப்பொழுது அந்த குயில்கள் ஆனந்தமாக கூவுகின்றன. ஆகையினாலே குயில் நின்று ஆல் பொழில் சூழ் என்று தெரிவித்தார். வியாக்கியானத்திலே காட்டினார், திருக்குறுகூரிலே இருக்கக்கூடிய குயில்களும் கூட திருவாய்மொழியை பாடுகின்றன என்று தெரிவித்தார். நம்மாழ்வார் அருளி செய்தார். அந்த திருவாய்மொழி என்பது அது எப்படிப்பட்டது என்றால் இசைகொள் வேதம் என்று சொல்லப்படுகின்ற சாம வேதத்தினுடைய சாரமாம். ஆயினாலே திருவாய்மொழி அது யாழிசினை யாழினிசை வேதத்து இயல் என்கின்றார்கள் தனியனிலே. ஆகையினாலே அது இனிமையான இசையோடு கூடிய திருவாய்மொழி. அந்த சோலைகளிலே இருக்கக்கூடிய குயில்களும் இனிமையான இசையிலே அவைகள் கூவுகின்றன அல்லவா? ஆகையினாலே அவை எதை கூவுகின்றன என்றால் திருவாய்மொழியைத்தான் கூவுகின்றன என்று நாம் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். அப்படி ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். ஆஹா, இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், நம்மாழ்வார் தம்முடைய திருக்குறுகூரிலே இருக்கக்கூடிய குயில்களையும் கூட திருத்தி பணிகொண்டு திருவாய்மொழி பாடும்படி செய்துவிட்டார் என்றால் அவர் பயன் நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ளுபவர் என்பதை நாம் சொல்லவும் வேண்டுமோ? ஆஹா, குயில்களையே திருத்தி பணிகொண்டவருக்கு மனிதர்களைத்தான் திருத்தி பணிகொள்ள முடியாது. ஆயினாலே அவர் அப்படி செய்தார். குயில் நின்று ஆல் பொழில் சூழ் குருகூர் நம்பி என்று அந்த குருகூர் நம்பியே என்று அவரையே பார்த்து மதுரகவி ஆழ்வார் அழைக்கிறாராம். அப்படி அழைத்து என்ன தெரிவிக்கிறார் என்றால், குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே என்று உம்முடைய மொய்கழல் என்னால் அந்த அழகான திருவடிகள், நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு அன்பை முயல்கின்றேன். அதாவது நான் அன்பை உன்னுடைய திருவடிகளிலே நான் அன்பை வைப்பதற்கு நான் முயல்கின்றேன் என்கிறார். ஆனால் இவர் நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே அச்சஞ்சலமான, அதாவது அசைக்க முடியாத அன்பை உடையவர் தானே. ஏற்கனவே தேவுமற்றறியேன் என்று 2ஆம் பாசுரத்திலேயே தெரிவித்தவர். இப்பொழுது இந்த பாசுரத்திலே முயல்கின்றேன் என்று தெரிவித்தால் இனிமேல் தான் அவர் அன்பை வைக்க போகிறார் என்பது போலவன்றோ?
பாசுரம் அமைந்திருக்கிறது என்று நமக்கு தோன்றலாம். ஆனாலும் இதனுடைய உட்பொருள் என்னவென்றால், அப்படி ஆழ்வார் தமக்கு பண்ணி இருக்கிற அனுகிரகத்திற்கு தாம் எவ்வளவு அன்பை வைத்தாலும் கூட அந்த அன்பு என்பது ஒரு தொடக்க நிலையிலே இருப்ப அன்பு போலே தோன்றுமே தவிர அது முடிந்த அன்பாக, எல்லையில்லாத அன்பாக தோன்றாதாம். அந்த அளவுக்கு ஆழ்வார் தமக்கு பேருபகாரம் செய்திருக்கிற பொழுது அவரிடத்திலே தாம் வைத்திருக்கிற அன்பு அந்த அவர் செய்த உபகாரத்திற்கு, அருளுக்கு துளியும் ஈடாகாது என்கிற காரணத்தினாலே மதுரகவிகள் என்ன தெரிவிக்கிறார் என்றால், குருகூர் நம்பி உந்தன் மொய்களுக்கு அடியேன் அன்பை முயல்கின்றேன். உன்னுடைய திருவடிகளிலே நான் அன்பை வைக்க வேண்டும் என்று நான் இப்பொழுதுதான் முயற்சி செய்ய தொடங்கி இருக்கிறேன் என்று தெரிவிக்கிறாராம். இப்பொழுதுதான் அன்பை வைப்பதற்கு என்னுடைய முயற்சியை தொடங்கி இருக்கிறேன். ஆனால் நீரோ தேவரீரோ அடியேனிடத்திலே எப்பேற்பட்ட அன்பை பொழிந்திருக்கிறீர் என்று அப்படி ஆழ்வாருடைய உபகாரத்தை கொண்டாடும் விதமாக இந்த இடத்திலே அந்த பயன் அன்றாகிலும் பாங்க அல்லராகிலும் திருத்தி பணிகொள்ளுபவரான அந்த சடகோபன் குருகூர் நம்பியே உம்முடைய மொய்கழற்கு, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை மொய்கழலே ஏத்த முயல் என்றார் நம்மாழ்வார். ஆனால் இங்கே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடிகளை மொய்கழல் என்று அப்படி அருளி செய்கிறார். ஆஹா, எம்பெருமான் விஷயத்திலே என்னவெல்லாம் நம்மாழ்வார் சொன்னாரோ அதையெல்லாம் நம்மாழ்வார் விஷயத்திலே வைத்து மதுரவிகள் பாசுரத்தை அருளி செய்கிறார். அப்படி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே என்று இப்படி அருளி செய்த மதுரகவி ஆழ்வார் இறுதியாக நம்மாழ்வாருடைய மற்றொரு பெருமையை தெரிவித்து இந்த திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். அதை அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம்.